மறுரூபமாக்கப்படுகிற சபை எப்படியாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சர்ச் எப்படியாக இருக்க வேண்டும் என்று 5 காரியத்தை நாம் பார்த்தோம் போன வாரம். இதனாலே அதனுடைய தொடர்ச்சியாக அலங்கார வாசலிலிருந்து இப்ப இன்னொரு இடத்துக்கு சீடர்கள் செல்கிறார்கள். இன்னொரு இடத்துக்கு சீடர்களும் அந்த சப்பானியும் செல்கிறார்கள். அந்த சப்பானி அந்த சீடர்களை 2 சீடர்கள் மீனவர்களை பிடித்து கொண்டான் என்று சொல்லி he held on to them அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இந்த காரியத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகத்தை நடவடிக்கை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகையால் இந்த நாளிலே ஒரு பெரிய பகுதி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் மீண்டுமாக பேதுருவின் பிரசங்கத்தை, பேதுருடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் மீனவன் பேதுருவுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. மீனவன் பேதுருவுடைய வார்த்தையை காட்டிலும் நம்ம ஒரு இடத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த நாளிலே. உங்களுடைய ஃப்ளையர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்ன டாபிக்கு, சாலமன்ஸ் பாச், விஸ்டம் அட் சாலமன்ஸ் பாச். அப்படின்னா எப்படி சொல்கிறது, சாலமோனின் மண்டபத்திலே ஒரு ஞானம், விஸ்டம். என்ன ஞானம் என்று இதனால் நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் இந்த நாளிலே 11வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 4வது வசனம் வரை நாம் இந்த நாளிலே தியானம் செய்ய போகிறோம். எல்லாம் நம்ம படிக்க போகிறதுல சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு அந்த வித்தியாசமான இடத்துக்கு அலங்கார வாசலிலே அற்புதங்களும் அடையாளம் நடந்தது. ஆனாலும் சாலமோனினுடைய மண்டபத்திலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு காரியம் நடந்தது என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அங்க அற்புதம் நடந்தது, ஆனால் இங்க வித்தியாசமான காரியம், ஒரு காரியம் நடக்க போகிறது. இதுதான் முக்கியமான காரியம். Besides the miracle, this is the most important thing that we should take notice. நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். அதனால தான் வேதம் அப்படியாக முடிய கிடையாது. வேதம் எப்பொழுதும் முழுமையாக காண்பிக்க ஆரம்பிக்கும். பைபிள் முழுமையாக பார்க்க வேண்டும், அந்த கதை முழுமையாக பார்க்க வேண்டும். ஒரு பைபிள் நம்ம வாசிக்கும் போது அந்த ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுக்காமல் முழுமையாக என்ன சொல்ல வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். யோசபாட் ராஜாவுடைய கதையை பார்க்கும்போது 2 நாளாகமும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யோசபாட் ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, யோசபாட் ராஜா தேவனை தேடினான்னு சொல்லி, ஆண்டவரே என்னால் என்ன செய்யறது எங்களுக்கு தெரியல, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லி யோசபாட் ராஜா தேவன் சமூகத்திலே மன்றாடினான். போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு யோசபாட், நீ அங்க போயிட்டு நில்லு போதும், just position yourself there சொல்லும் போது அங்க யோசபாட் ராஜா துதி ஆராதனை வீரர்கள் எழுப்பி முதலாவதாக துதிக்கிறவர்களை அனுப்புவார்கள். நம்ம எப்பொழுதும் என்ன தெரியுங்களா கேள்விப்பட்டோம், நம்ம பிரசங்கத்தில் துதி எடுக்கும் போது அங்க ஜெயம் நடக்கும் என்று, அப்படிதானே? ஆனா முழுமையாக வாசிக்கும் போது முதலாவதாக ஜெபம் நடந்தது. There was prayer before the worship. அப்பனா யோசபாட் ராஜா தேவன் சமூகத்தை தேடினான். ஆமென். அப்புறம் தான் பிறகு துதி எல்லாரும் செய்யலாம், ஆனால் ஜெபம் எல்லாரும் செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? செய்ய முடியாதுன்னு காட்டிலும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா கஷ்டமான காரியம், அது ஒளிபீடத்தில் செய்கிற காரியம். ஆனால் எல்லாரும் துதிக்கலாம், உண்மைதானே? எல்லாரும் துதிக்கலாம், எல்லாரும் ஆராதனை செய்யலாம், எல்லாரும் தெரியுங்களா அப்படியாக வாங்க தேவன் துதிப்போம், சுலபமான காரியம். ஆனால் ஜெபம் சொல்லும் போது கஷ்டமான காரியம். ஜெபம் சொல்லும் போது அநேகர் கஷ்டமாக இருக்கும். ஆகையால் ஏது சொல்றேன்னா, நம்ம முழுமையாக சில காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், திருப்பி இந்த பகுதிக்கு வருவோம். இந்த பகுதியிலே அங்க அலங்கார வாசலிருந்து இப்ப சாலமோனுடைய மண்டபத்தில் இவர்கள் அங்க கூடி வருகிறார்கள். அங்க அநேகர் இதை பார்த்து வராங்க. சரி பார்ப்போம், வாசிப்போமா? 11வது வசனம், verse 11. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் ஓடி வந்தார்கள். இப்ப ஸ்டோரி கதை எங்க போகுதுன்னா சாலமோனின் மண்டபத்துக்கு போகிறது. So we're going to look at Solomon's porch. அப்ப இந்த சாலமோனுடைய மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம் என்று இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 3 விதமான காரியம் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இந்த சாலமோனுடைய மண்டபத்திலே. இங்க பேதுரு யோவான் அந்த சப்பானி அவங்க அங்க நடந்து கொண்டு இருக்கிற சம்பவம், அந்த சாலமோனின் மண்டபத்திலே நடந்து கொள்கிற சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்பதாகவே சாலமோன் மண்டபத்திலே ஒரு சம்பவம் நடந்தது.
அது நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக இன்னும் சாலமோனுடைய மண்டபத்திலே காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்க போகிறோம். அன்டில் டுடே, இன்று வரைக்கும் வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இன்ன வரை சாலமோன் மண்டபத்திலே சில காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகையால் இந்த மண்டபத்தை பார்க்கும்போது, இந்த மண்டபம் தேவாலயத்தில் உள்ள மண்டபம் சொல்லும் போது பாச்சுன்னு சொல்லும் போது அங்கே கூரை இருக்கும். அப்போ அந்த கூரை உள்ள ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல தான் வெதர் சரியா இல்லைன்னா இப்படி வெதர் அப்படின்னா நிலவரம் அப்படின்னா வானிலை அப்படின்னா வானம் சரியா இல்லைன்னா, இடி இடிச்சிச்சுன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் இருக்கும்போது அந்த மண்டபத்தில் எல்லாம் கூடி வருவாங்களாம். கூடி அங்கே எல்லாம் அங்கே தெரியுங்களா, அங்கே ஷெல்டர் எடுப்பாங்க. அது மட்டும் அல்ல, அந்த மண்டபம் விசேஷமான உள்ள காரியங்கள் நடக்கும். அந்த மண்டபத்தில் தான் எல்லோரும் கூடி பேசுவார்கள், தியானிப்பார்கள், வேதத்தை ஆராய்வார்கள். அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும். அந்த மண்டபத்தில் ஒரு நல்ல டிஸ்கஷன் தேவாலயத்தில் உள்ள மண்டபம். அப்போ இந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் அது இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஹேரோது அதை மாடிஃபை பண்ணியிருக்காரு. மாடிஃபை பண்ணி இந்த மண்டபத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த மண்டபத்தில் தான் நம்ம என்ன பார்க்கிறோம், இங்கே யாரு? பேதுரு, யோவான், இந்த சப்பானி ஜனங்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள் அந்த மண்டபத்தில். அது பிறகு நம்ம பார்ப்போம். ஆனாலும் இது தியானிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு திரிக பண்ணிச்சு. ஏன் சாலமோனின் மண்டபம் என்று பெயரிட்டார்கள்? Why they named the place as Solomon's porch? ஆமென். எல்லாம் சிக்னிஃபிகன்ட் இருக்கும். வேதத்தில் ஏதாவது காரியம் எழுதப்படும் போது அதில் அர்த்தங்கள் இருக்கும். ஆகையால் நம்ம இதை தியானிக்கும் போது நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், சாலமோனுடைய மண்டபம் சொல்லும் போது சாலமோன் ராஜா எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் ராஜா இந்த பெயர் வைக்கும் போது ஒரு காரியம் தோன்றி அந்த இடத்துல வருகிறவர்களுக்கெல்லாம், அங்கே கூடுகிறவர்களுக்கெல்லாம் சாலமோனின் மண்டபம் சொல்லும் போது ஒரு காரியம் மட்டும் அவங்க சிந்தனைக்குள் வரும். என்னவென்றால் சாலமோனுடைய ஞானம், the wisdom of Solomon. அப்படிதான் ஞானவான். உலகத்திலே எந்த ஞானவான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி அவருடைய ஞானம். ஏன்னா அங்கே கூடி பேசுவார்கள், அங்கே கூடி தியானம் பண்ணுவாங்க, கூடி தெரியுங்களா நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். அப்போ ஞானவானுடைய அந்த பேர் அங்கே எழுதப்பட்டது. அப்படின்னா அந்த இடமே தெரியுங்களா, அந்த ராஜா, ஞானம் நிறைந்த ராஜாவுடைய அந்த பேர் அங்கே போடப்படும் போது நம்ம பார்க்க வேண்டும், ஏன் அந்த ஞானவானுடைய பேர் வைக்கப்பட்டது, ஏன் அந்த ஞானம் முக்கியமானது என்று வைக்கப்பட்டது என்று இந்த நாள் நாம் தியானிக்க வேண்டும். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் நம் 6லேருந்து 9வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். திருப்பி நம்ம இப்போ என்ன செய்வோம்னா, நான் பழைய ஏற்பாட்டுக்கு சாலமோன் ராஜாவுடைய காலத்துக்கு நாம் போவோம். ஆமென், சரிங்களா? நம்ம பின்னால் போகும்போது அப்போ அங்கே பார்க்கும்போது சாலமோன் சரியான சிறு வயது. அந்த சிறு வயதிலே ராஜாவாக நியமிக்கப்படும் போது சாலமோன் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் தூங்கும்போது சாலமோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஆண்டவர் பேசுகிறார். யார்கிட்ட? சாலமோன் ராஜாட்ட. வாசிக்கிறீங்களா 6வது வசனத்திலிருந்து? கிபியோனிலே ஆண்டவர் யாருக்கு? சாலமோனுக்கு ராத்திரியிலே இதுல சொப்பனத்திலே ஆண்டவர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை ஆண்டவர் சொல்ற, நீ என்ன விருப்பப்படுறியோ நீ கேள் என்று ஆண்டவர் சாலமோன் ராஜாட்ட கேட்கிறார். அப்படிதானே? அவ்வளவுதானே? விரும்புகிறதை நீ கேள் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். நம்ம இருக்கிற பைபிள் ஸ்டெல்லுக்கு நம்ம கேட்டோம், ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் கேட்டாருன்னு. அவருங்களா யார் கேட்டீங்க? வந்துச்சு அந்த கேள்வி. கேட்டு ஏன் ஆண்டவர் கேட்டார்? வை ஜீசஸ் ஆஸ், ஏன் கேட்டார் அப்படின்னு சொல்லி. ஏன் அவருக்கு தெரியாத நேராக போய் செய்யலாம், ஏன் கேட்டாருன்னு சொல்லி. அதே போல் சாலமோன்ட்ட ஆண்டவர் கேட்குறாருங்க, பாரு உனக்கு என்ன வேணும் நீ கேளுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆமென். ஸோ கேட்கும்போது சாலமோன் ராஜா, நம்ம சாலமோன் ராஜாவில் எடுத்தோன்னா நம்ம லிஸ்ட்டை போட்டுருவோம் என்ன வேணும்னு சொல்லிட்டு. பயங்கரமான லிஸ்ட்லாம் நம்ம போடுற வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவரே தயவு செய்து, ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுற ஆண்டவரே, கொஞ்சம் கட்டுக்கட்டாக வரும்படிக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே பிஸ்னஸ் கொஞ்சம் பெருகணும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியம் இருக்குது ஆண்டவரே, அந்த காரியம், நம்ம லிஸ்ட் நம்ம மைண்டில் லிஸ்ட்டெல்லாம் வரும். ஆனால் சாலமோன் ராஜா அந்த பதவி எடுக்கும்போது ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு? சாலமோனுடைய இருதயத்திலேருந்து என்ன வருகிறது ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலேருந்து என்ன நம்ம விடுவிக்கிறோம் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அதை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார்.
சில நேரத்தில் நம்மளுடைய செல்ஃப், நம்மளுடைய சரீரம் போராடும். ஆனால் நம்ம மேற்கொண்டு ஆண்டவரே என் சரீரம் இப்படியாக சொல்லுகிறது, என் சிந்தனை இப்படியாக சொல்லுகிறது, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் சித்தம் பிரகாரம் செய்யுங்க ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் அதை கனப்படுத்துவார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். சின்னத்தில் நம்மளுடைய சிந்தனை இப்படியாக பேசும், ஆனாலும் அதை மேற்கொண்டு ஆண்டவரே உண்மைதான் என் சிந்தனை அப்படி பேசுதான் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே உங்கள் சித்தம் இது நீங்கள் நடக்கணும் ஆண்டவரே. சாலமோன் ராஜா அப்படியாக கவனமாக, அதனால தான் அவன் ஞானவான். கவனமாக என்ன கேட்டார்னா, வாசிங்க, பிறகு சாலமோன் என்ன கேட்டார்னு வாசிப்போமா. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. தேவனே நீங்க கிருபை கொடுத்தீங்க என் தகப்பனுக்கு, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. எல்லாம் யார் ஆக்குனீங்க? நீங்க தான் ஆக்குனீங்க ஆண்டவரே. சாலமோன் அங்க அறிக்கை செய்கிறார். அவன் ஆண்டவரே நீங்க என் தகப்பனை நீங்க நடத்துனீங்க ஆண்டவரே, கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே, நீங்க சிங்காசனத்தில் அமர செய்தீங்க ஆண்டவரே, இப்போ நீங்க என்ன நிறுத்துறீங்க, எல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு சொல்லி சாலமோன் முதலாவதாக தேவனை முதலிடம் வைக்கிறார். நீங்க தான் செய்றீங்க ஆண்டவரே சொல்லி ஞானவான். நல்லா கவனிங்க, ஞானவான் என்று சொல்லும் போது பிறகு நம்ம பார்ப்போம். ஞானவான் சொல்லும் போது உலகத்தின் ஞானம் அல்ல, எப்படி திறமையாய் பேசுகிறோம் அல்ல, எப்படி திறமையாய் பதில் சொல்லுகிறோம் அல்ல, முதல் ஞானம் கர்த்தருடைய ஞானமாக இருக்க வேண்டும். இதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறதுனால வாசிங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். இப்போ சின்ன பிள்ளை கூட ரொம்ப பந்தாவா பேசுது, சின்ன பிள்ளை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுது, உண்மைதானே? சின்ன பிள்ளை பயங்கரமாக பேசுது. இப்போ உங்களுக்கு என்னப்பா தெரியும் அந்த ஃபோன் பற்றிலாம், உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றிலாம், உண்மை தானே? அப்படி தானே ஓடுது காலம். சரி வாசிங்க. நீ தெரிந்து கொண்டதும் உம்முடைய ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்று அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அப்ப சாலமோன் கவனமாக என்ன ஆண்டவர் வார்த்தை கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்பா கேள் என்று சொல்லும் போது அங்க சாலமோன் ரொம்ப கவனமாக, ரொம்ப தெரியுங்களா தேவனுடைய பிரசன்னத்துல அவரே நாடி, அவரே தேடி, அவரே உயர்த்தி, அவருக்கு என்ன பிரியமே தெரியுங்களா அறிந்து கொண்டு சாலமோன் அழகாக அதை கேட்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கொஞ்சம் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 16 ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் நாமத்திலே கேள், உன் சந்தோஷம் நிறைவாகும்படி என் நாமத்திலே எதை கேட்கிறாயோ அது நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப எதை கேட்டாலும் தந்துருவாரா? கேள்வி, எதை கேட்டாலும் தந்துருவாரா? சொல்லுங்களேன், எதை கேட்டாலும் தந்துருவாரா? இல்ல. எப்ப அவருடைய சித்தம் பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் கேட்கும்படி தான் கர்த்தர் பார்க்கிறார். இதனால தான் ஆவியானவர் நம்மளை உதவி செய்து அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் கேட்கும்படிக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அப்ப நம்மளுடைய விருப்பம் பிரகாரம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய தெரியுங்களா சொந்த தெரியுங்களா நம்மளுடைய விருப்பத்தின் அல்ல, அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் கேட்கும் போது அது நிறைவேறும், அது நடக்கும். அப்ப சாலமோன் ராஜா அழகாக அந்த பிரசனத்துல சொப்பனத்தில் என்ன கேட்கிறார், ஆண்டவரே இங்க பாருங்க ஆண்டவரே, நான் ஜனங்கள் நடத்த வேண்டும், என்னோட தகப்பன் நீங்க நடத்துனீங்க, இப்போ ஆண்டவரே உங்க ஞானம் நன்மை தீமை என்ன என்ன என்று அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி சாலமோன் அங்கே கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப சாலமோன் கேட்டது சாதாரண காரியம் அல்ல, ஆண்டவரே உங்க ஞானம் வேண்டும் என்று சாலமோன் அழகாக கேட்கிறார். அப்ப ஞானம் என்று சொல்லும் போது என்ன தெரியுங்களா, ஞானம் சொல்லும் போது அறிவு ஒரு காரியம், அறிவு சொல்லும் போது அந்த காரியத்தை குறித்து அதனுடைய புரிந்து கொள்ற தன்மை. அப்படின்னா அந்த அறிவு எனக்கு தெரியும், அந்த அறிவு எனக்கு இருக்குது. ஆனா ஞானம் என்ன தெரியுங்களா, அந்த அறிவை எப்படி நான் பயன்படுத்த போகிறேன், எந்த விதத்தில் நான் பயன்படுத்த போகிறேன், அதான் ஞானம். எல்லாருக்கும் அறிவு இருக்கலாம், ஆனா ஞானம் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்த வேண்டும், சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று, அதுதான் ஞானம்.
அப்ப கர்த்தரே அந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் அழகாக சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஞானம் கொடுங்க எனக்கு. என்ன ஞானம் என்றால் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும், ஆகையால் எப்படி நடத்த வேண்டும் என்று உம்முடைய வழிகள் எனக்கு கொண்டு வாங்க என்று சாலமோன் கவனமாய் கேட்கிறார். கவனிங்க, அது கீழே நீங்கள் வசனத்தை இங்கே வாசிச்சிங்கன்னா அங்கே சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாரு நான் சொல்றதெல்லாம் நீ கவனமாய் என்னோட கற்பனை கைக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுவார். இருக்குதா இல்லையா? அப்போ ஆண்டவர் பாருங்க மீண்டும் எங்கே தெரியுங்களா கொண்டு போகிற சாலமோனே, இங்கே பாரு நீ கரெக்டாக என்னோட வார்த்தையை பிறகு வாழ்ந்தினா இங்கே பாரு உனக்கு அந்த ஞானம் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தார் சாலமோனுக்கு? ஆண்டவர் சொல்லுவார் சாலமோனுக்கு, நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம எப்படி சொல்லுவார்னு ஆண்டவர், இங்கே பாரு நான் எதிர்பார்த்தேன் நீ வந்து ஐஸ்வர்யத்தை கேட்ப, நீ வந்து தெரியுமா இதெல்லாம் கேட்ப, ஐஸ்வர்யத்தை, நீண்ட வாழ்வு, லாங் லைஃப் கேட்ப, இதெல்லாம் நீ கேட்பேன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் நீ இது கேட்டபடினாலே அதுவும் நான் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். என்ன வசனம் இது? முதலாவது தேவராஜ்யமும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். It will be given to you. ஆகையால் இந்த சாலமோனினுடைய ஞானம் சாதாரண ஞானம் அல்ல, இது தேவன் தந்த ஞானம். இந்த சாலமோனுடைய ஞானம் அவனுடைய ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். இந்த ஞானம் சாதாரண ஞானம் அல்ல, தேவனே அந்த ஞானமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. So the wisdom, God himself is the wisdom. புரியுற மாதிரி நான் பிறகு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். God himself is the wisdom. தேவனே ஞானமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் பல ஞானங்கள் உண்டு, பல ஞானவான்கள் இருக்கிறாங்க, ஞானமாய் பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க, ஞானமாய் நடந்து கொள்றவங்க இருக்காங்க, கருத்தரங்க செய்கிறாங்க. உலகத்தை ஞானம் பயங்கரம் புத்தகங்களாக இருக்குது, இன்னைக்கு நிறைய ஞானங்கள் இருக்குது. ஆனாலும் உன்னதமான ஞானமே தேவனுடைய ஞானமாய் இருக்கிறது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, சாலமோனுடைய காலத்தில் அந்த அந்த அரண்மனையில் எவ்வளோ சாஸ்திரிகள் எவ்வளோ ஞானவான்கள் இருந்திருப்பாங்க தெரியுங்களா? இருந்திருப்பாங்க. ஏன்னா பாபிலோன் தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தெரியுங்களா நட்சத்திரத்தை படிக்கிறவங்க ஞானவான்கள் தெரியுங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ராஜா கூப்பிடுவாங்க, 10-15 பேர் 20 பேர் வருவாங்க ராஜாவுக்கு ஞானத்தை கொடுக்கறது. ஆனால் சாலமோன் கேட்டது, ஆண்டவரே உங்கள் ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்போ சாலமோன் அறிந்து கொண்டார், ஆண்டவரே உங்கள் ஞானம் மட்டுமே என்னை நடத்த முடியும், அதுவே சிறந்ததாக இருக்கும். அல்லேலூயா. சரி, ஏன் இந்த கதை நான் கொண்டு வரேன்? ஏன்னா அந்த இடத்தின் பேர் சாலமோனின் மண்டபம். அப்ப அது அர்த்தத்தோட இந்த ஞானம் நிறைந்த உள்ள இடமா இருக்கிறத சொல்லி அந்த ஞானம் நிறைந்தவனுடைய பெயர் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இது இந்த பிரசங்கத்தின் என்னுடைய கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. அப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பேதுருவும் யோவானும் இந்த மண்டபத்திலே அந்த சப்பானியோட கூட இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்பதாகவே இந்த மண்டபத்திலே ஒரு காரியம் நடந்தது. இந்த மண்டபத்திலே ஒருத்தர் நடந்து வராரு. நடந்து வரும்போது இந்த மண்டபத்தில் அவர் எல்லாம் கூடி என்ன தெரியுமா செய்வாங்க? கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இவர்கிட்ட. அந்த மண்டபத்தில் சில முக்கியமான காரியம் இவர் பேசுவார் சாலமோனின் மண்டபத்தில். So the first incident that we can see in Solomon's porch is in John chapter 10 verse 23. யோவான் 10வது அதிகாரம் 23வது வசனம். நம்ம எல்லாரும் வாசிப்போமா? யோவான் 10வது அதிகாரம் 23வது வசனம். வந்தாரா சிஸ்டர் சாலமோன் மண்டபத்தில்? இயேசு சாலமோன் மண்டபத்தில், நல்லா அதை நோட் பண்ணீங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காரு சிஸ்டர்? அந்த அந்த நோட்ஸ் எழுதுறோம், அந்த பாயிண்ட் எழுதுங்க. அவர் சாலமோன் மண்டபத்திலே உலாவி கொண்டு இருந்தார். He was walking in the Solomon's porch. அப்படின்னா அந்த மண்டபம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கான மண்டபம். அந்த மண்டபத்தில் இயேசு உலாவி நடந்து கொண்டே இருந்தார். He was walking in the Solomon's porch. அப்ப உலாவி கொண்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு? வாசிங்க சிஸ்டர். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவ யூதர்கள் எல்லாம் இயேசுவை மடக்கி, இங்கிலீஷ் நல்லா போட்டிருக்கோம், எப்படி ஸ்தலித்தியா வாசிங்க, நல்லா இருக்கும். என்னுடைய டிரான்ஸ்லேஷன் how long you want to keep in suspense ன்னு போட்டிருக்கோம். எவ்வளவு நாள் நீங்க சஸ்பென்ஸா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இன்னொரு வெர்ஷன்ல போட்டிருக்கோம். அப்புறம் சஸ்பென்ஸ் மேல சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க எங்களுக்கு, நீங்க யாரு தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க யூதர்கள் சாலமோனுடைய போர்ச்ல அங்க வந்து நிறுத்துவார்கள், கேள்வி கேட்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, நீ கிறிஸ்துவா அப்படித்தானே போட்டிருக்கு, நீ மெஸ்ஸாயாவா, அதுதான் கேள்வி கேட்கிறாங்க. ரைட்டா?
அப்படிதான் எழுதியிருக்குது. அயூத மெஸ்ஸாயா, நீ கிறிஸ்துவா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அங்க ஆண்டவர் இவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். எங்க பதில் கொடுக்கிறார்? சாலமோனின் மண்டபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில முக்கியமான வார்த்தைகள், சாலமோன் ஞானவான் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையான அந்த ஞானம், இப்ப ஞானம் கொடுத்தவர் அந்த இடத்துல பயங்கரமான உன்னதமான ஞானத்தை விடுவிக்கிறார் அந்த சாலமோன் மண்டபத்தில். Hallelujah. The real wisdom that we need, நமக்கு வேண்டிய முக்கியமான ஞானம் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மண்டபத்தில் விடுவிக்கிறார். சாலமோனுடைய மண்டபம் அல்ல, தேவன் கொடுத்த ஞானத்தின் மண்டபம். ஆகையால் அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். வாசிப்போம், என்ன சொல்லுகிறார்? வாசிங்க சிஸ்டர். பிரதியுத்தரமாக, நீங்கள் விசுவாசிக்கவில்லை, ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். 26வது வசனம், நீங்க என்னை விசுவாசிக்காமல் இருக்கிறபடினாலே என்னுடைய ஆடுகளின் மந்தைகளாக நீங்க இல்ல. You are not my sheep because you are not listening to my voice. கவனிங்க, ஆண்டவர் விடுவித்த வார்த்தை எல்லாம் இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், நான் மேய்ப்பனாய் இருந்து என்னோட வார்த்தையை விடுவித்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் நீங்க கேட்காதபடினாலே நீங்க இந்த மந்தைக்குள்ள இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இதெல்லாம் கேட்கும் போது ஞானம் 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 என்று எடுத்துக்கொள்ளுங்க. What is wisdom? What is wisdom? ஞானம் என்றால் என்ன? அந்த கேள்வி நமக்குள்ளே நம்ம எழுப்பிக் கொள்வோம். ஆமென். What is wisdom? இப்போ ஆண்டவர் இதான் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எனக்கு பின் செல்கிறது. My sheep hear my voice. அப்ப நான் விடுவிக்கிற வார்த்தை என்னுடைய மந்தைகள் கேட்கும். அப்ப ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு தெரியுங்களா? My sheep will hear my voice. என் மந்தைகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும் என்று ஆண்டவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. பாரு, நீங்களாம் கேட்கல, ஆனா என் மந்தைகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும். அது மட்டுமல்ல, I know my sheep ஆண்டவர் சொல்றாரு. என் மந்தைகள் எனக்கு தெரியும்னு சொல்றாரு ஆண்டவர். யாரு தெரியுங்களா தெரியும்னு சொல்றாரு? அவர் வார்த்தையை கேட்கிறவர்கள் ஆண்டவர் தெரியும்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம், அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உண்மையான ஞானம், தேவனுடைய ஞானம் என்னவென்றால், இங்க பார்க்கும்போது அவரே ஞானமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஞானமாய் இருக்கிறார். அவரை குறித்து தான் பிறகு மூன்றாவது பகுதி நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து அவருடைய வார்த்தையை விடுவிக்கும் போது அந்த மந்தைக்கு அவருடைய ஞானம், அவரை குறித்த ஞானம், அவருடைய வழிகளின் ஞானம் வர ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், என் மந்தை கேட்கவில்லை. நான் பேசுறேன், ஆனா என்னுடைய மந்தை கேட்கும். நீங்களாம் கேட்கல, என் மந்தை கேட்கும் இந்த வார்த்தைகள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 7வது அதிகாரம் 23, 24 நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? அந்நாட்களிலே பிதாவே பிதாவே என்று அநேகர், அதை சொல்லுங்களேன். அந்நாட்களிலே என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே கர்த்தாவே, உன் நாமத்தினால் பிசாசுகளை ஓட்டினேன், உன் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், உங்க நாமத்தினால் தெரியுங்களா நான் வொர்ஷிப் லீடரா இருந்தேன், உங்க நாமத்தில் நான் பாஸ்டரா இருந்தேன், உங்க நாமத்தில் ஆண்டவரை நான் எல்லாம் என்னது சொல்லுங்க, சரி, எல்லாம் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொன்னாராம்? நான் உன்னை அறியேன். I do not know you. நான் அறியவில்லை, நான் உன்னை அறியேன். I do not know you. எனக்கு தெரியாது உன்னை ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாரு? ஊழியம் செய்கிறவர்கள். யாரு? அந்த மந்தையில இருந்தவர்கள். யாரு? அவர் நாமத்தில் கிரியை செய்தவர்கள். அப்ப முக்கியமான காரியம் எல்லாம் இருந்தும் தேவனுடைய உன்னதமான ஞானம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். இப்ப புரியுதுங்களா? The what is wisdom? Wisdom of God is knowing God. Amen. தேவனை அறிகிறது தான் உன்னதமான ஞானமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? கீழே 28, 20, 30 வாசிங்க சிஸ்டர். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை,
ஞானம் பெற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவன் அடைந்து கொள்வார்கள். அந்த ஞானம் என்ன பாருங்க, அதை திரும்பி சொல்றேன். அந்த ஞானம் நான் திறமை, பைபிள்ல எவ்வளவு திறமையா இருக்கு, எவ்வளவு பயங்கரமா பிரசங்கம் பண்ற அந்த ஞானம் அல்ல. ஞானம் என்னவென்றால் அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் பின்பற்றுகிறேன். அதுதான் ஞானம். The greatest wisdom you and I can have is to know Jesus and to follow Jesus. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள். They will follow me. Amen. Amen. இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், பயங்கரமா ஊழியம் செஞ்சாலும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, the greatest wisdom you can have is to know Jesus and to walk with him. நீங்க தான் ஞானவான், பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஞாபகம் இருக்குங்களா அந்த கதை? புத்தி உள்ள ஒரு 2 பேர் வீடு கட்டுவானுங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தன் மணல் மேலே கட்டுவான். அது மத்திய 7 தான் வரும், அங்கே தான் வரும். யார் தெரியுங்களா ஆண்டவர் ஞானவான் சொல்லுவார்? கற்பாறை மேல் கட்டுகிறவன் ஞானவான், ஹீஸ் வாய்ஸ்ன்னு சொல்லுவார். யார் அவன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் அஸ்திபாரம் வைக்கிறவன் தான் ஞானவான். அல்லேலூயா. அங்க அழகா போட்டிருக்கோம், என் வார்த்தை கேட்டு அது பிரகாரம் நடக்கிறவன் இப்படியாக ஒப்பிட்டு இப்படியாக சொல்லி அந்த கதையை ஆரம்பிப்பார் ஆண்டவர். அப்ப ஞானவான் யாரு? ஞானவான் பயங்கரமா ஊழியம் செய்கிறவன் அல்ல. மத்தேயு 7 அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. பயங்கரமா ஊழியம் செய்கிறவன் அல்ல, பயங்கரமாய் கிரியை செய்கிறவன் அல்ல. ஞானவான் கர்த்தர் இயேசு யார் என்று அறிகிறவன், அவர் பிரகாரம் நடக்கிறவன் தான் ஞானவான். அல்லேலூயா. அதனால தான் இந்த சாலமோனின் மண்டபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்க பாரு, நீ முதலாவதாக என்னை அறிந்து கொள். என் மந்தைகள் என்னை அறிந்து கொள்வார்கள், நானும் அவர்களை அறிந்து கொள்வேன், அவர் என்னை பின்பற்றுவார்கள். they will follow me. கீழே 28 30 வாசிங்க சிஸ்டர். முடிச்சிட்டீங்களா? அது வாசிங்க சிஸ்டர். அவைகள் எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாலமோன் மண்டபத்தில் ஒரு காரியம் ஆண்டவர் விடுவித்தார். என்ன தெரியுமா விடுவித்தாரு? நானும் பிதா ஒன்றுன்னு சொல்லிட்டாரு. மை ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன் சொல்லிட்டாரு. இங்க தான் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா யூதர்களுக்கு பிதா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் எங்கள் தேவன் சொல்லி அவங்க வணங்கி அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாரிசியர்கள், சாதுசியர்கள், யூதர்கள் எல்லாம். ஆனா இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவும் நானும் ஒன்றுன்னு சொல்லுகிறார். சொல்லும் போது பாருங்க, இதுதான் ஞானம். திஸ் இஸ் த விஸ்டம். நான் சொல்றேன் திருப்பியும், the wisdom is to understand and to know Jesus. இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்வதுதான் ஞானம். அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் கடைசியாக இதான் விடுவிக்கிறார். இங்க பாரு, நானும் பிதா ஒன்று, ஐ ஆம் காட், நான் தான் அந்த மெஸ்ஸாயா, நான் தான் அந்த தேவன். ஆண்டவர் விடுவிக்கும் போது என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சாங்களா? அங்க எல்லாம் கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்து அடிக்கிறதுக்கு. அங்க என்ன தெரியுமா? பிளஸ்பமி. அப்ப நீ பிளஸ்பமி என்னது? தூஷணம், தேவ தூஷணம். அதை சொல்லக்கூடாது. தேவ தூஷணம் என்றால் கல் எடுத்து சாவடிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அப்படியே கல் எடுத்துட்டாங்க சாகடிக்கிறதுக்கு. பிறகு நான் கடைசியா அந்த காரியத்தை கல்லை பத்தி நம்ம கடைசியாக நம்ம வரும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாலமோன் மண்டபத்தில் முக்கியமான காரியத்தை என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் தான் அந்த மெஸ்ஸாயா. அந்த மண்டபத்தில் ஆண்டவர் விடுவித்த காரியம், நான் தேவன். அங்க விடுவித்த காரியம், என்னை பின்பற்ற வேண்டும். விடுவித்த காரியம், என் வார்த்தை பிரகாரம் என் மந்தை கூட இருப்பாங்க. கூட இருக்கும்போது நான் அந்த மந்தை அறிந்து கொள்வேன். அந்த மந்தை அறிந்து கொள்கிற வேலையில யாருமே என் கையிலேருந்து எடுக்க முடியாது அந்த மந்தையை. ஆண்டவர் தான் சொன்னார். இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது, இப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோமா? பேதுருடைய சம்பவத்துக்கு. மீனவன் பேதுரு அப்படிப்பட்ட மண்டபத்தில், சாலமோன் என்று ஞானவானுடைய மண்டபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாக விடுவித்த அந்த மண்டபத்தில் இப்ப பேதுரு பிரசங்கம் பண்றார், மீனவன் பிரசங்கம் பண்றார். என்ன ஒரு கூத்து! தகுதி இல்லாத ஒரு மீனவன் ஞானவானுடைய மண்டபத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார். தகுதி இல்லாத உள்ள ஒரு மீனவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின மண்டபத்தில் பேதுரும் அங்க இருந்திருப்பாரு. இப்ப பேதுரு பேசுகிறார், பேதுரு விடுவிக்கிறார். என்ன விடுவிக்கிறார் தெரியுங்களா? தேவனுடைய ஞானத்தை அங்க விடுவிக்கிறார். அந்த ஞானம் என்ன என்று பேதுரு மீண்டுமாக அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விடுவிக்கிறார் அந்த இடத்துல. இங்க பாருங்க, அவர்தான் அந்த ஞானம் என்று சொல்லி பேதுரு அழகாக சொல்லுகிறார். பேதுரு அழகாக திசை திருப்புகிறார். இங்க பாரு, மிரக்கல் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு அந்த மனுஷனுக்கு. ஆனா அந்த அற்புதம் அல்ல, அற்புதம் செய்தவரை காண்பிக்கிறேன்னு சொல்லி இந்த மண்டபத்துக்கு கொண்டு வருகிறார். ஆகையால் அலங்கார வாசல் முக்கியம்தான். ஆனால் முக்கியமான இடம் என்னவென்றால் சாலமோனின் மண்டபம். தேவன் யார் என்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் பிரகாரம் நடக்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும்.
இன்னைக்கு அநேகர் வந்து ஊருக்கா தொட்டுக்கிற மாதிரி அற்புதத்தை தொட்டுக்கிட்டு போயிடுவாங்க. உண்மைதானே? அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆனால் அந்த தேவன் எனக்கு வேணாம். உண்மைதானே? ரொம்ப சேடான காரியம். எல்லாம் எனக்கு வேணும். நான் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். நம்மளும் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா அந்த தேவன் தேட கிடையாது, அந்த தேவனை நாட கிடையாது, அந்த தேவனை வார்த்தை பிரகாரம் வாழ கிடையாது. வெரி சேட். ரொம்ப சோகமான காரியம். எனக்கு வேண்டியது எனக்கு வேணும், ஆனால் அவரை எனக்கு வேணாம். அதெல்லாம் தான் பேதுரு அழகாக சொல்லுகிறார். உண்மைதான், ஆனால் இங்கே வாங்க நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி பேதுரு துணிகரமாக யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மண்டபத்தில் அவர் செய்தது போல அவரை குறித்து பேசினார். இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது 12-16 வாசிக்கும் போது, வாசிங்க சீக்கிரமாக. 12-16 பேதுரு அதை கண்டு வாசிங்க. ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்க செய்யலன்னு சொல்றாரு. நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லாம் தேடி என்ன வந்தீங்க? ஆண்டவர் அதான செஞ்சாரு. அந்த மார்க் 9வது அதிகாரத்தில் எல்லாம் ஓடி வரும்போது சீக்கிரமா ஓட்டுனாரு. ஏன்னா ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இந்த பிசாசு மேல இல்லை, அவர் மேல இல்லை. ஆண்டவர் சீக்கிரமாக ஓட்டினார். அதே போல இங்க பேதுரு யோவான் என்ன தெரியுங்களா செய்றாரு? பேதுரு யோவான் சொல்றாங்க, ஏன் என்னைய பாக்குறீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லி அங்க பேதுரு யோவான் அழகாக திசை திருப்புகிறார்கள். இன்னைக்கு நான் ஊழியத்துல உண்மையான ஞானம் என்ன தெரியுங்களா? தேவனை காண்பிக்கிறது தான் உண்மையான ஞானம். அவரை அறிகிறது உண்மையான ஞானம், தேவனை காண்பிக்கிறது மெய்யான ஞானம். அப்ப நம்ம இல்லை, அவங்களுக்கு நினைக்கிற செமினால சொன்ன பிள்ளைங்க இன்னைக்கு வந்து சில காரியம் செஞ்சு நாங்க தான் அற்புதம் செஞ்சோம், நாங்க தான் தெரியுங்களா, நாங்க தான் உங்களுக்கு சுகமாக்கிறோம் சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்து சைன்லாம் வாங்குறாங்க. இப்ப ஊழியத்துல ஐயோ, அஸ்மா சொல்றேன், ஐயோ. மகிமை கர்த்தருக்கு மட்டுமே. Glory must go to God and God alone. I tell you, glory must go to God. கர்த்தர் மகிமை தெரியுங்களா, அவர் எங்கேயும் ஷேர் பண்ண விட மாட்டார். ஏன்னா எப்பொழுதும் கவனமாக இருப்பார். அவருடைய மகிமை அவருக்கே செலுத்த வேண்டும். ஆமென். அப்ப இங்க பேதுரு யோவான் பாருங்க, இதெல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு காரியம். பேதுரு யோவான் திசை திருப்ப நாங்க இல்லை, இங்க பாருங்க நான் காமிக்கிறேன், யாரு செஞ்சான்னு காமிக்கிறேன்னு சொல்லி இங்க சொல்றார். வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பாருங்க. ஆண்டவர் பேதுரு ரொம்ப கவனமாக யூதர் மத்தியிலே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுங்களா? இதுதான் அவங்க நம்பி இருந்தாங்க. இந்த யூதர்கள் எல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி இதான் நம்பி கொண்டு வராங்க. பேதுரு அழகாக ஞானமா இதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. கவனிச்சிங்களா? இதான் தேவனுடைய ஞானம். சாலமோன் மண்டபத்தில் ஆண்டவர் பேதுருவுக்கு பயங்கரமான உள்ள ஞானத்தினால் கர்த்தர் நடத்தினார். என்ன தெரியுங்களா அந்த ஞானம்? இயேசுவை காண்பிக்கிற ஞானம். ஹல்லேலூயா. அப்ப இங்க அழகாக ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் யாரை அனுப்பினார்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அந்த தேவன் தான் அனுப்பினார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டு வாசிங்க. அப்படிதானே இருக்குது? வாசிங்க. தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை வாசிங்க. நான் ரியாக்ஷன் கொடுக்கிறேன். வாசிங்க. அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க, நீங்க சாவடிச்சிட்டீங்க. வாசிங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை. பரிசுத்தமும் நல்லா அங்க நோட் பண்ணீங்க. பரிசுத்தம் உள்ளவரை. அப்படின்னா ஒரு பேராக பேதுரு அங்க பயன்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. பரிசுத்தம் உள்ளவர். அப்புறம் அடுத்தது நீதி உள்ளவர். கவனிச்சீங்களா? இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத ஆராய்ச்சியாளர் அப்படியாக சொல்லுகிறார். அந்த குறுகிய வசனத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துடைய அநேகருடைய நாமத்தை அங்கு விடுவித்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர் அவர், அவர் நீதி உள்ளவர். வாசிங்க. நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை, the prince of life. கவனிச்சீங்களா? பேதுரு எப்படி வர்ணிக்கிறார் தெரியுங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாட்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். புரிஞ்சா? வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும்
அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாக சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவதாக பேதுரு அந்த பிரசங்கத்தை சாலமோன் மண்டபத்தில் பேதுரு பண்ணின பிரசங்கம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். அப்ப மீண்டுமாக சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, மெய்யான ஞானம் என்ன ஞானம் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற ஞானம். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம் சொல்லி அவரை குறித்து அவர் சொன்னார். ஆமென். அவர்கள் மந்தைகள் என்னை பின்பற்றுவார்கள். ஆமென். என் வார்த்தை கேட்பார்கள். இங்க பேதுரு என்ன சொல்றாரு? அவர்தான் 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 சொல்லி சொல்லி அவர் பேதுரு என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். அவரே அந்த ஞானமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பேதுரு இன்னொரு கட்டத்துக்கு போறாரு. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மண்டபத்தில் அங்க ஒரு தீர்மானத்தை விடுவிக்கிறார். யாருக்கு தெரியுங்களா விடுவிக்கிறார்? யூதர்களுக்கு. இந்த யூதர்கள் காலகாலமாக யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். இங்க பாருங்க, நீங்க பயங்கரமான யூதர்கள், நீங்க பயங்கரமான ஞானம் உள்ளவர்கள், நாங்க தான் எல்லா ஜாதிகளுக்கும் நாங்க உண்மையான யெகோவா தேவனை ஆராதிக்கிறோம் என்று பெருமை பாராட்டி இருக்கிறீங்க. ஆனா இப்ப அந்த யெகோவா தேவன் தான் இவர் என்று சொல்லி பேதுரு அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் மெய்யான ஞானம். திஸ் இஸ் விஸ்டம். ஹல்லேலூயா. எல்லாம் எங்க இருக்கீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? ஆமென். அப்ப இப்ப இரண்டாவது பகுதியில பேதுரு எங்க கொண்டு போறாரு? ஆகையால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுரு சொல்வார். இங்கன்னா 19-26 நம்மளுக்கு டைம் இல்லை. இங்க சொல்லுவாரு, நீங்க உங்க குடும்பம், நீங்களும் உங்க குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். யூ ஆர் த சன்ஸ் ஆஃப் ஆபிரகாம். ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுரு இந்த திசைக்கு கொண்டு போவார். ஆமென். சோ ஒன்றாவது காரியம் அவர் யார் என்று பேதுரு அறிவித்தார். இரண்டாவது காரியம் ஒரு தீர்மானம் எடுக்கும்படிக்கு பேதுரு கொண்டு போனார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் அப்படியாக பிறகு நம்ம பார்ப்போம். இந்த யூதர்கள் திடீரென்று மாற்றிக் கொள்வதற்கு ஒரு சாதாரண காரியம் அல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. உண்மைதானே? திடீர்னு இவர் தான் மெஸ்ஸாயா, திடீர்னு இவர் தான் வந்து ஆண்டவர், இவர் தான் வந்து வழிநடத்துகிறவர், இவர் வார்த்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிற காரியங்கள் இட் இஸ் ஹார்ட். எனக்கு கேட்டா இட்ஸ் ஹார்ட். அப்ப யூதர்கள் கேட்கும் போது, என்னது இது, நம்ம யெகோவா தேவன் அவர் தான் இவர் என்று சொல்லுகிறாரே, நம்ம அடையாளங்களை பார்த்தோம் சொல்லி அப்போ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் யூதர்கள். அப்ப என்ன தீர்மானம்? சாதாரண தீர்மானம் அல்ல. அந்த தீர்மானத்தில் சில காரியங்கள் சிந்தனையிலே மாற்றப்பட வேண்டும். அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் இவ்வளவு காலங்காலமாய் நான் சிந்தித்த காரியங்கள், நான் நம்பின காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, என்னோட வழிகளும் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மைதானே? இனிமேல் யூத வழிபாடுகள் நான் பின்பற்ற முடியாது. நான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வழிகள், அப்போஸ்தலர் உபதேசங்கள் நான் பின்பற்ற வேண்டும் சொல்லி அவங்களோட வழிகளும் மாறப்பட வேண்டும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. சாதாரண காரியம் அல்ல. ஆமென். சாதாரண காரியம் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு காரியம். ஒன்று, அவர் யார் என்று பேதுரு தெரியப்படுத்தினார். ரெண்டாவது காரியம், அந்த வழிகள் மாற்றப்பட வேண்டும். திருப்பி சொல்றேன். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என் மந்தைகள் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள். இட்ஸ் நாட் ஈஸி. கஷ்டமான காரியம். ஆனாலும் மந்தைகள் மாற்றிக்கொள்ளும் போது என்னை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா என்ன சொல்றவரன்னு? So it's not easy. கஷ்டமான காரியம். ஆனாலும் இவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தாங்க தெரியுங்களா? 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் 5000 பேர் தீர்மானம் எடுத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பனா they made a decision, a dramatic decision, ஒரு பயங்கரமான தீர்மானம். நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அப்பனா கர்த்தருடைய ஞானத்திலே நான் நடக்க போகிறேன். அந்த ஞானமான தேவன், அந்த தேவன் அவர்தான் என் ஞானம், அவரை பின்பற்ற போகிறேன், அவருடைய வழிகளில் நான் நடக்க போகிறேன் சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். எத்தனை பேர்? 5000 பேர். அல்லேலூயா. எல்லாம் என் கூட இருக்கீங்களா? இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாலமோன் மண்டபத்தில் அவர் வந்தார். இந்த சம்பவத்திலே பேதுரு இந்த மண்டபத்திலே பேசினார். இப்ப சாலமோனுடைய மண்டபத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்க, எப்படி சொல்றது, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது சாலமோனுடைய மண்டபம். அந்த மண்டபம் என்னது? வாட் இஸ் த சாலமன்ஸ் போர்ச்? நல்லா ஞாபகம் வச்சுங்க. திரும்ப சொல்றேன். சாலமன்ஸ் போர்ச், சாலமோனுடைய மண்டபம் தேவனை குறித்து, அவரையே குறித்து பேசுகிற ஒரு இடம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்டபத்திலே நானும் பிதா நான் தான் மெஸ்ஸாயா காண்பித்தார். பேதுரு அப்படியாக சொன்னார். அந்த சாலமோனின் மண்டபம் இன்ன வரை அவரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தையை இன்னைக்கு நாம் தீர்மானம் எடுக்கும்படிக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த சாலமோனுடைய மண்டபத்தில் தான் நீங்களும் நானும் இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். We are sitting on the Solomon's porch. Hallelujah. எல்லாரும் புரியுதுல? The movement that started by Jesus, இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த அந்த அசைவு பேதுரு அந்த மண்டபத்தில் விடுவித்தார். இதுதான் ஞானம். This is wisdom. நீங்கள் உலகத்தில் எந்த ஞானம் கிடைச்சாலும் இந்த சாலமோனுடைய மண்டபத்தில் அவர் ஞானம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. You will receive his wisdom. இந்த இடத்துல தான் அவரோட விஸ்டம். எந்த செமினாருக்கு போங்க, எந்த மோட்டிவேஷன் செமினார் பிலிப் சொன்னார், ஆயிரக்கணக்கான மோட்டிவேஷன் செமினார் நடக்கும் பாஸ்டர். பயங்கரமான பேச்சாளர்கள் வரலாம், ஆனாலும் தேவன் ஞானமானவர், ஞானமுள்ளவர், அவரே ஞானம். அவருடைய வார்த்தை இந்த சாலமோனின் மண்டபத்தில் தான் விடுவிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் இந்த மண்டபத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மண்டபத்தில் தான் அவருடைய வார்த்தை, என் மந்தைகள் என்னோட சத்தத்தை கேட்பார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தல், திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருப்பியும் நம்ம கேட்போமா? வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 2:7. சீக்கிரமாக நான் முடிக்க போறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இங்க சத்தம் துணிக்கப்படும், சபையில துணிக்கப்படும். It will be in the church. So let those who hear what the Spirit of the Lord is saying to the church. சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவான். 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். 29. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். 3வது அதிகாரம் 6வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு நசமால படிக்கிறீங்களா? ரெடி? ஓகே, வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுதி. 3:13 படிச்சாச்சா? 13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். 3:22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுதி. 7 சபைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த ஞானம் நமக்கு உலகத்தில் இருந்தாலும் இந்த சாலமோனின் மண்டபத்துக்கு நம்ம வரலனா ஆவியானவர் சொல்லுகிறதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆவியானவர் சொல்லுகிறது தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஞானம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சொன்ன 2வது காரியம், இந்த ஞானம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் சில தீர்மானங்கள் எடுக்கணும். ரைட்டா? அதான் சொன்னேன். அப்போ யூதர்கள் சில தீர்மானம் எடுக்கணும். நம்ம தீர்மானம் எடுக்கும்போது சில வழிகள் மாற்றிக்கொள்ள வேண்டும், சில காரியங்கள் விட வேண்டும், பழைய காரியங்கள் விட வேண்டும், சில காரியம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். There must be a change of lifestyle. அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும், கஷ்டமான காரியம். அதே போல கர்த்தருடைய ஞானம் வார்த்தை வரும்போது நம்மளோட லைஃப்ல சில வாழ்க்கை வழிமுறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நீங்களும் நானும் செய்யும்போது நீங்களும் நானும் ஞானவான்களாக நடக்க ஆரம்பிக்கிறோம். We will move with wisdom. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், யாரு ஞானவான்? அஸ்திபாரம் அந்த கற்பாறை மேல் போடுகிறவன். அது சின்னாங்க சுலபமான காரியமா? இல்லை. அதனால தான் மணல் மேல் வீடு கட்டுறான். நான் சின்னாங்க செஞ்சுனாங்க போயிட்டு இருக்கேன். நான் நினைச்சா வருவேன், நினைச்சா போவேன், நினைச்சா நான் இப்படி போனேன், நினைச்சா பண்ண மாட்டேன். எனக்கு கஷ்டம், எனக்கு பிடிக்காது. ஆனால் அவன் என்ன செய்யறான்? வேதம் சொல்லுகிறது, ஆழமாய் தோண்டி அவன் அஸ்திபாரம் போடுறான். அப்படின்னா கஷ்டமான வேலை. அவன் பாடுபடுறான் அஸ்திபாரம் போடுறதுக்கு. அவன் ஞானவான். ஆகையால் தேவனுடைய ஞானம் வரும்போது, இந்த சாலமோனின் மண்டபத்தில் ஞானத்தை விடுவிக்கும் போது, கர்த்தர் ஞானம் வரும்போது சில வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சில காரியம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில காரியம் நம்ம தெரியுங்களா விட வேண்டியதாக இருக்கும். சில காரியம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். சில காரியம் நம்ம தெரியுங்களா சாக்ரிஃபைஸ் பலியாக்க வேண்டியதாக இருக்கும். அப்ப இது சாதாரண காரியம் அல்ல. அப்ப அந்த யூதர்கள் எல்லாம் பலியாக்குனாங்க. அவங்க சரி காலகாலமா இப்படிதான் இருந்தோம், இப்ப நாங்க இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாங்க பின்பற்ற நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். இன்னைக்கு சபையாக இருக்கிற நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். மஸ்ட் மேக் டிசிஷன். ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்கிறேன். உங்க ஞானம் வருது ஆண்டவரே, உங்க வார்த்தை வருது ஆண்டவரே. நான் காலமா இப்படி தான் இருந்தேன். சரி ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்கிறேன். I will change.
இன்னைக்கு நாம் அந்த மாறுதலுக்கு தயாராக இருக்கிறோமா? 4:1-3 முடிச்சிடுறேனே. 4:1-3 வாசிங்க. என்ன செய்தார்கள் என்று சொல்லி சீக்கிரமாக. பேதுரு யோவானும் அவங்க வந்து எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு என்ன நடந்துச்சு? சதுசேயர்களும் வந்து சினம் கொண்டு, அதை எழுதிங்க, நோட் பண்ணீங்க. அவர்கள் இதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து பத்தி பிரசங்கம் பண்றாங்க. இவரே மெஸ்ஸாயான்னு பிரசங்கம் பண்ணா பேதுரு, தெரியுங்களா? அவரே அந்த பரிசுத்தர், அவரே அந்த உன்னதமானவர், அவரே ஜீவாதிபதி என்று பிரசங்கம் பண்ணினார். இதெல்லாம் கண்டு அவர்கள் சினம் கொண்டார்களாம். இங்கிலீஷ்ல போட்டிருக்கும், they were disturbed. Now the message of God that comes from this place, some people will be disturbed. புரியுங்களா என்ன சொல்றேன்னு? ஏற்றுக்கொள்ளுவாங்க, கர்த்தருடைய ஞானம் சொல்லி நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் சில கூட்டம் அவங்க சினம் அடைவார்களாம். they will be disturbed. இது எனக்கு சரியா வராது, இது சரியில்லை, நான் காலகாலமாக இப்படி தான் இருக்கேன், காலகாலமாக இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி they are disturbed. ஏன்னா அந்த 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 வழிமுறைகளை மாறுதல் கொண்டு வரும்போது சில பேருக்கு ஒற்றுக்கொள்ள முடியாது. they don't like changes. புரியுதுங்களா? சில பேருக்கு அந்த மாறுதல் கொண்டு வருக்காது. 4 மணி கரெக்டாக டீ வந்துடணும். டீ வரலாம் பிரச்சனை வீட்டில். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அந்த காஃபி, மை காட், மை காட், ஆம்பளைகள் தான் தெரியும். காலையில் காஃபி வந்துடணும், டீ வந்துடணும். எங்கே என்னோட காஃபி? அது கொஞ்சம் மாற்றி கொள்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கஷ்டம். சில வயசானவங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த அந்த ரூட்டீன் இருக்கும், அது செய்வாங்க அது செய்வாங்க. அந்த ரூட்டீன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து சில பேர் அவங்க மங்கு கோலை யாருமே கழுவக்கூடாது, அவங்க கழுவுனா அது அவங்களுக்கு திருப்தி. அந்த ரூட்டீன். அப்போ அதே போல் நம்ம லைஃப்பில் சில ரூட்டீன், சில லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்கும். ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொண்டு வரும்போது இதை மாற்றிக்கொள்ளணுமான்னு கொண்டு வரும்போது நம்ம சினம் அடைவோம். we will be disturbed. இயேசு கிறிஸ்து நானே தேவன் என்று சொல்லும்போது அந்த இடத்துல யோவான் 10 என்ன தெரியுமா செஞ்சாங்களா? கல்லேறி ஆரம்பித்தாங்க. அப்ப சில பேர் ஆண்டவர் ஞானம் வரும்போது மாற்றிக்கொள்னு சொல்லும்போது கல் எடுக்க ஆரம்பிப்பார்கள் அடிக்கிறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே யாருமே இன்னும் அடிக்கல. அல்லேலூயா. இல்லை என்ன சொல்கிறேன்னா, சிம்பாலிக்காக பேசுகிறேன், நான் சிம்பாலிக்காக பேசுகிறேன். ஸோ அப்போ சில நேரத்தில் நம்ம சில பேர் வந்து தெரியுமா, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் பயங்கரமாக தீவிரமாக எழும்புவார்கள். இங்கே தான் வந்து சபையில் பிரிவினை நடக்க ஆரம்பிக்கும். கல்லெறியவர்கள் பிரிவினை கொண்டு வருவார்கள். வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த மாறுதல் ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை முடியாது, இந்த மாதிரிலாம் மாறுதல்லாம் கொண்டு வர மாதிரி கஷ்டம். இதெல்லாம் புரியுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஆமென். ஆகியால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எல்லோரும் இந்த சாலமோன் மண்டபத்தில் ஒவ்வொரு வாரம் நம்ம வருகிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து இந்த நாளில் ஒவ்வொரு வாரமும் பேசப்படுகிறது. அந்த பரிசுத்தவானை குறித்து ஞானம், அறிவு நமக்கு ஒவ்வொரு வாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இட்ஸ் அபவுட் ஹிம். அந்த ஞானத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் வார்த்தை அவர் விடுவிக்கிறார். ஆமென். நம்மள்கிட்ட தீர்மானம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோம். 5000 பேர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாழ்க்கையை மாற்றும்படி தீர்மானம் எடுத்தார்கள். அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோமா, இல்லாட்டி சினம் அடைந்து கல்லெறிகிற கூட்டமாக அந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போகிறோமா? நிச்சயமாக நம்ம எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்க போகிறதில்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, வாழ்க்கை உங்களுடைய ஞானத்தினால் நடத்துங்கன்னு சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம எழுந்துட்டமா இருப்போமா? லெட்ஸ் ப்ரே.